சற்றுமுன் வெளியான செய்தி மக்களை உசார். தமிழகத்தில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக நகர்ந்து கடலில் படிப்படியாக வலுவிழக்கும். இன்று முதல், அதாவது டிசம்பர் 21 முதல் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பற்றியான விவரத்தை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை மற்றும் முக்கிய செய்திகளை நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக நகர்ந்து கடலில் படிப்படியாக வலுவிழக்கும். இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் ப. செந்தாமரை கண்ணன் வெளியிட்ட அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று முன்தினம் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் மாலை 5:30 மணி அளவில் ஆந்திர கடலோர பகுதியை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இது கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து நேற்று காலை 8:30 மணி அளவில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் விசாகப்பட்டினத்திற்கு, அதாவது ஆந்திரா தெற்கு தென்கிழக்கே சுமார் 430 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு கிழக்கே வடகிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவிலும், கோபல்புரியில் ஒரிசாவுக்கு தெற்கே 590 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மெதுவாக நகர்ந்து அதன் பிறகு கடலில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டத்துடன் காணப்படும். 23ஆம் தேதியை பொறுத்தளவுக்கு, அதாவது நாளை முதல் 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதியை பொறுத்தளவுக்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில முக்கிய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் மற்றும் அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதியில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். இன்று வட தமிழக கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிலான 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் சந்தியூர் 8 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது என்று இந்த செய்தி மூலம் கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.